வெல்கம் டு மை சேனல் ஹாப்பிலிஸ்ட். பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா பண்ண போகிறேன். முதல் நாள் நைட்டே பட்டாணியை எடுத்து ஊற வச்சாச்சுங்க. பட்டாணி நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் ஊறுனா. 2 மீடியம் சைஸ் கிழங்கு எடுத்து வெட்டி வச்சுருக்குறேங்க. அடுப்பில் குக்கரை வச்சு அதில் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கடுகு போட்டுக்கிறேங்க. கூடவே வெங்காயம் கருவேப்பிலை தக்காளியும் சேர்த்து போட்டுக்கிறேங்க. லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற பட்டாணி எடுத்து போட்டுக்கலாங்க. அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. எண்ணெயில் எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பட்டாணி உருளைக்கிழங்கும் வெந்துட்டுருக்கட்டுங்க. அந்த கேப்பில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைக்கும் போது தேங்காய் கூட கசகசா சோம்பு முந்திரி இருந்துச்சுன்னா முந்திரி எடுத்துக்கலாங்க. குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து அரைச்சி ஊற்றியாச்சுங்க. சாம்பார் தூளோ இல்லாட்டி சில்லி பொடியோ போடாதனால குழம்புக்கு காரத்துக்கு பச்சை மிளகா போட்டு அரைச்சாச்சுங்க. குருமா பண்ணும்போது ஒயிட் குருமா மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பச்சை மிளகா போட்டாச்சுங்க. சாம்பார் தூள் எதுவும் போடலாம். தேங்காய் அரைக்கும் போது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. என்கிட்ட பேஸ்ட் இருக்கிறதுனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாங்க. ஏன்னா பட்டை கிராம்பு எதுவுமே போடலை தாளிக்கும் போது. கொஞ்சமாக பெருங்காயம் தூளும் சேர்த்தாச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, பட்டாணி உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.